ஹலோ எவ்ரிவன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோயர் பேலியோலித்திக் கல்ச்சர், நெக்ஸ்ட் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்த்தோம். இப்போ வந்து அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் பார்க்கலாம். இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டூல் டெக்னாலஜி எல்லாமே வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது. இதில் வந்து லாங் பிளேட்ஸ் அண்ட் பரின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. லாங் பிளேட்ஸ்னால் தெரியும் உங்களுக்கே. பரின்ஸ்னால் என்னென்னா இது வந்து ஒரு ஸ்டோன் மேடு சிசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஷார்ப் கட்டிங் எட்ஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் வந்து பரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதேமாதிரி பீப்புள் வந்து எந்த மாதிரியான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னா சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாங்க. சிலிக்கா ரிச் அப்படின்றது வந்து ஒரு சாண்ட் மெட்டீரியல், ஓகேவா, ஒரு மணல். ஓகே, அது வந்து எர்த் க்ரஸ்ட்டோட ஒரு காம்போனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் தான் வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் அது மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உருவாக்குறாங்க. பீப்புளோட காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆன பீரியட் வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் தான். அதேமாதிரி முன்னாடிலாம் யாருமே பேச மாட்டாங்க, ஒரு ப்ராப்பரான லாங்குவேஜ் கிடையாது, சைன் லாங்குவேஜ் தான். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் வேர்டு தான் யூஸ் பண்ணாங்க, நம்ம டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் அவங்களோட லாங்குவேஜை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து மைக்ரோலித்திக் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோலித்திக்னால் குட்டி குட்டியான ஸ்டோன்ஸ் எல்லாமே இதில் வந்து அப்பியர் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன் ஓட ரிசல்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நியர்லி 60,000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏஷியாவிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளேஸஸ்க்கு வந்து அவங்க மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. இந்த பீப்புள் யூரோப்பில் இருக்கிற இந்த பீப்புளை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரோ-மேக்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டூல்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு, ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஹார்ன்ஸ்னால் என்னென்னு தெரியும், கொம்பு, ஓகேவா. ஐவரினா அந்த யானையில் இருக்கும் இல்லையா, அந்த டஸ்க்கு, அந்த தந்தம், அதுதான் வந்து ஐவரி. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் போன் நீடில்ஸ், அந்த ஃபிஷ் ஹூக்ஸ், மீன் பிடிப்பாங்க இல்லையா அந்த தூண்டில், அது ஹார்பூன்ஸ் அப்படின்னா என்னென்னா லாங் தின் வெப்பன் வித் ஷார்ப் பாயிண்டட் எண்டு, ஓகேவா. எண்டு வந்து ரொம்ப ஷார்ப் பாயிண்டடாக இருக்கும். அந்த ஹார்பூன்ஸ் யூஸ் அது வந்து என்னென்னா அந்த ஷார்க் எல்லாம் வந்து பிடிப்பாங்க இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து அந்த ஹார்பூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பியரும் அதே மாதிரி தான், ஒரு ஷார்ப் பாயிண்டட் எண்டு. அது வந்து ஒரு எண்டு மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஸ்பியர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டிங்க்கு இல்லை ஃபைட்டிங்க்கெலாம் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீரியடில் தான் வந்து பீப்புள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து க்ளோத் வந்து வியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட் எல்லாமே குக் பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் இந்த பீப்புள் இறந்துடுறாங்க இல்லையா. நம்ம போனதில் பார்த்தோம், மிடில் பேலியோலித்திக்கில் தான் வந்து இறந்த உடலை வந்து ப்ராப்பராக அடக்கம் செய்கிறத பார்த்தோம். ஆனால் இதில் வந்து இறந்த உடலை அவங்களோட ஹேண்டை ஃபோல்ட் பண்ணி அவங்க செஸ்ட் மேலே வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த பெண்டன்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, செயின், அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுற அந்த பொருள்லாம் வந்து இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா நிறையா பெயிண்டிங்ஸோட எவிடன்ஸ்லாம் கிடைக்கிது. மாடல் அந்த ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ், கார்விங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட அந்த எவிடன்ஸ்லாம் கிடைக்கிது. அதே மாதிரி காடஸோட இமேஜ், வீனஸ் அப்படின்ற ஒரு காடஸோட இமேஜ் வந்து ஸ்டோனில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி போன்ஸ்லேயும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரோப்லேயும் அதே மாதிரி ஏஷியாவில் ஒரு பார்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த பேலியோலித்திக் கல்ச்சரோட பீரியட் வந்து அரவுண்டு அந்த 20 lakhs இயர்ஸ் பிஃபோர்லேருந்து அந்த 8000 பிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அந்த 8000 பிசி அதுக்கு முன்னாடி வந்து ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் இது ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு ரிமைன் கவர்டு பை ஐஸ் ஷீட். நிறைய ஐஸ் ஷீட்டால் வேர்ல்டு வந்து கவர் ஆகிருந்துச்சு, ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து அதை ஒரு ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு பெயிண்டிங்ஸோட அந்த பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி அந்த ஆக்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஹேண்ட் ஆக்ஸ் பார்த்தோம், அந்த க்ளீவர்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதோட ஒரு இமேஜஸ் மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா. அவ்வளோதான், இதோட இந்த பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து எண்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.